இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் டிஎன் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட ஸ்கேமை பற்றி? என்னது ஸ்கேமா? ஆமாம் நண்பா, இன்னைக்கு நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஷினுமே ஒரு ஸ்கேம் வீடியோ தான். என்ன ப்ரோ சொல்கிற? கரெக்டாக சொல்லு ப்ரோ அப்படி தானே கேட்குறீங்க நண்பா. ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் 10th இருந்தீங்கன்னா, 11th இருந்தீங்கன்னா, 12th இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தேடுவீங்க. ஏதோ ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் ஆல் குட். இது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் எல்லா வருஷமும் அவங்க ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் திருப்பி திருப்பி போடுறாங்கன்றது? என்ன ப்ரோ சொல்கிற? ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷினா? அப்போ வருஷம் வருஷம் இம்பார்ட்டன்ட் கொஷின் மாறாதா? மாறாது. சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், குவார்ட்டர்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், செகண்ட் மிட் டேர்முக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் மாறாதா? கிடையவே கிடையாது. நீ பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டு நீ 10th, 11th, 12thன்னு சொல்லிட்டு எந்த இதுனாலும் நீ படிக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் எனக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நிறைய யூடியூப் சேனல்ஸ் வருஷம் வருஷம் புதுசாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தா ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வருஷம் 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 போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்குது தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இன்ஸ்டன்ட் அவங்க சேனலோட கமெண்ட் செக்ஷனில், சார் நீங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்களுக்கு போடலை, சார் நீங்கள் எங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லையும் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடல, இம்பார்ட்டன்ட் கொஷின் போடலன்னு சொல்லிட்டு கதறாங்க. ப்ரோ, இதை எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? உண்மையாகவே அவங்க வருஷம் வருஷம் ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் போடுறாங்கன்னு எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நண்பா நான் ஒன்றுமே பண்ணல. இந்த வருஷம் அவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறாங்கல்ல, இதே கொஷினை 2025, 24, 23 கம்பேர் பண்ண ஸ்லைடு கூட மாறாமல் எக்ஸாக்ட்லி அப்படியே சேமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு அவங்க வருஷம் வருஷம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடணும்? எனக்கு அதை பற்றி தெரியலை அவங்க ஏன் அப்படி போடுறாங்கன்றது. பட் பாதிக்கிறது இதில் யார்? ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ டெஃபினெட்லி இனிமேல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுன்னு யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த விஷயம் சின்ன யூடியூப் சேனல்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கேம் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய யூடியூப் சேனலாக இருந்தாலும் அவங்களும் இதே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. வருஷம் வருஷம் ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை போடுறாங்க. பட் ஒரே ஒரு டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் போடுறது வருஷம் வருஷம் ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், ஒருவேளை நான் இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடலன்னா என் பழைய இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை அவங்க யூடியூப் சேனலில் சொல்லலாம்ல. அப்படி சொன்னால் இது டெஃபினெட்லி ஸ்கேம் கிடையாது. ஏன் சொல்லு? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் இது பழைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான்ன்றது. பட் அப்படின்னு யாராவது ஒரே ஒரு யூடியூப் சேனல், நான் அதாவது பெரிய பெரிய யூடியூப் சேனல்லேருந்து சின்ன யூடியூப் சேனல் வரைக்குமே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நாங்கள் போடுறது வருஷம் வருஷம் ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், இந்த கொஷின்ஸு நீங்கள் என்னோட பழைய யூடியூப் வீடியோஸை பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை யாராவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை. அப்போ இது ஸ்கேம் தானே? ஸோ நண்பா, இனிமே இம்பார்ட்டன்ட் கொஷின் வரலன்னு சொல்லிட்டு கவலையே படாத. எவ்வளோ பெரிய ஃபேமஸாக சேனலாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, அவங்க ஆல்ரெடி போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்றும் இல்லை. நீ 2025 பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் என்ன இருக்கோ அதை உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணு. அந்த ஒரே ஒரு வீடியோ போதும். நீ உன் மொத்த வருஷ பப்ளிக் ப்ரிப்பரேஷனுக்கு நீ உட்காந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் படி, செகண்ட் மிட் டேர்முக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ தேடி உன் டைமை வேஸ்ட் பண்ணி உன் மார்க்ஸ் போகிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு வீடியோ லாஸ்ட் இயர் 2025 பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை எடுத்து அதை உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நீ உனக்கு டவுட் இருக்குது ப்ரோ, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியாதுண்ணா, ஒன்றுமே இல்லை. அவங்களோட ஓல்டர் வீடியோஸில் இருக்கும் இப்போ அவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டாங்க பற்றியா அந்த வீடியோஸையும் ஜஸ்ட்டு சும்மா கம்பேர் பண்ணி பாரு, அவ்வளோ எக்ஸாக்டாக இருக்கும். வருஷம் மட்டும்தான் 25, 26ன்னு மாற்றிருப்பாங்களே தவிர்த்து கொஷின்லாம் பெருசாக மாறவே மாறாது. ஸோ அதனால் ப்ளீஸ் இந்த ஸ்கேமை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக எல்லா டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டெஃபினட்டாக ஸ்டேட் போர்ட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு யாருக்கு தெரியுமா அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போய் சேரும். முக்கியமாக இது எல்லாத்தையும் நான் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, உண்மையாகவே இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து போகணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, இது ஸ்கேமே கிடையாது,
அவங்க வருஷம் வருஷம் போடுறது தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு எதுவும் சொல்ல தெரியல நண்பா. இனிமேல் நீ தான் உன்னை பார்த்துக்கணும். போயிட்டு வரேன் நண்பா.